தெற்கு ரயில்வே முதன்மை வணிக மேலாளர் அஜித் சக்சேனாவை கைது செய்ய வலியுறுத்தி SRMU மகளிர் அணியினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெண் டிக்கெட் பரிசோதகரை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் துப்பாக்கியை காட்டி வன்முறையில் ஈடுபட்ட தெற்கு ரயில்வே முதன்மை வணிக மேலாளர் அஜித் சக்சேனாவிற்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். அவரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே தெற்கு ரயில்வே அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டிக்கெட் செக்கிங் ஸ்டாஃப்னா ஒரு பப்ளிக்னாலேயே அவங்க ஹராஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்க குறைகள் சொல்ல போன போது அவர் அவங்கள இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு. அவங்க இன்னொரு ஆஃபீஸரை கூப்பிட்டு அவங்கள ஃபோட்டோ எடுக்க வச்சுருக்காரு. ஃபோட்டோ எடுத்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் இது பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க இது ஃபோட்டோ எடுக்காதீங்க அது பண்ணி இவங்க பதில் கொடுத்த போது இவங்களுக்கு அவர் துப்பாக்கி எடுத்து அவங்கள மிரட்டியிருக்காரு. துப்பாக்கியால் சுட்டுருவேன், இல்லைன்னா ரயில்வே போலீஸை கூப்பிட்டு உங்களை வெளியில் தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டார். இதேபோல் திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் மகளிர் பிரிவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் மதுரை முதன்மை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.